Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நான் பார்க்க போகிறது 10th State Board Mathsல exercise 1.4ல 4th sum பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா show that the function f போட்டு n is to n n implies n f function வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. டிஃபைன்டு பை f of x is equal to 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் வந்து f of x ஓட வேல்யூ 2x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இஸ் 1 to 1, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. பட் நாட் ஆன் டூனா ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு ப்ரூவ் பண்ணலாம். இந்த சம் காட்டுறேன், எழுதியிருக்காத. இப்போ கிவன் போட்டு எஃபோட வேல்யூ n is to n ஆரோமார் என்னன்னு போட்டுருங்க. என்னோட வேல்யூ ஸோ n is equal to போட்டு n is equal to x is equal to போட்டு 1, 2, 3, 4 அப் டு போய்கிட்டே இருக்குது. ஏன்னா என்னங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னது எண்ணிக்கை இல்லாமல் அன்கவுண்டபிள், கவுண்டே பண்ண முடியாது, அது வாட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே அப்பா, இப்போ போட்டு x is equal to 1ன்னு எழுதணும். அதாவது எக்ஸோட வேல்யூ 1ன்னு போடணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலி இப்போ என்னங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர். ஸோ n is equal to போட்டு எக்ஸோட வேல்யூ 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர்ஸை தான் எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்கணும். 1, 2, 3, 4 அப் டு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை இங்கே எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போகிறோம். ஸோ 2 × 1 - 1 2 - 1 which is equal to 1ன்னு வரும். அதுக்கப்புறம் போட்டு x is equal to 2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ போட்டு x is equal to 2ன்னு போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் equal to 2x minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். ஸோ 2 × 2 - 1 போட்டு 4 - 1 which is equal to 3ன்னு போடுறோம். ஸோ போட்டு x is equal to 3ன்னு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு 2 × 3 -1 போட்டோம்னா 6 - 1 is equal to 5 போடணும். போட்டு x is equal to 4னா எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறோம். 2 × 4 8, 8 - 1 is equal to 7ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா இப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 1 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நம்ம வந்து இங்கே ஆரோ டயக்ராமாக எழுதணும். ஆரோ டயக்ராமாக வரைஞ்சி அதை வந்து கொஸ்டினில் கேட்டிருக்க மாதிரி 1 to 1 ஃபங்க்ஷனாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஆரோ டயக்ராம் வரையணும். இதுவும் இங்கே எக்ஸ்ன்னு போடணும், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 1, 2, 3, 4, 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே அப்படி தானே எழுதியிருக்கோம். 1, 2, 3, 4, 5 அப்படியே டாட்டாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 1, 2, 3, 4, 5 டாட் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் n தான் எழுதணும். அதாவது 1, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர் n ஆரோ மார்க் n, அதாவது எக்ஸோட வேல்யூவும் n தான், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் n தான், ரெண்டுமே n கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கேயும் n நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதுகிறோம், இங்கேயும் நேச்சுரல் நம்பர்ஸ் வரிசையாக எழுதுகிறோம். இங்கே எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே 1, 2, 3, 4, 5 அப் டு டாட் போய்கிட்டே இருக்கும். ஸோ போய்கிட்டே இருக்கும்போது இப்போ எக்ஸோட வேல்யூ 1னா இங்கே எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 1, அப்போனா 1க்கு நேராக 1 ஆரோ மார்க் போடுறோம். அதுக்கப்புறம் 2 இருக்குது. ஸோ 2, 3 இருக்குது. அப்போனா 2க்கு நேராக 3 ஆரோ மார்க் போடணும். அதுக்கப்புறம் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 3க்கு நேராக 5 வந்து ஒரு ஆரோ மார்க் போடணும். அதுக்கப்புறம் 4 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. 4க்கு நேராக 7 வந்து ஒரு ஆரோ மார்க் போடணும். இப்போ ஆரோ மார்க் போட்டாச்சா. இப்போ வந்து என்னன்னா இட் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன். அதாவது இட் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன் போகிறோம். அதாவது 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னா இந்த ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. இப்போ 1க்கு நேராக ஒரு ஆரோ தான் போகுது. அதே மாதிரி 2க்கு நேராக ஒரே ஒரு ஆரோ மார்க் வருது, 3ன்னு வருது. அதே மாதிரி 3ங்கிற நம்பருக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, 5. அதாவது 5ங்கிறது இமேஜ். ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக ஆரோ மார்க் இருக்கனால இது இட் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பிகாஸ் எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும்
ஒவ்வொரு இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதை தான் இங்கே வந்து சொல்கிறோம். அப்புறம் இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ இமேஜஸ் இன் எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ இமேஜஸ் இன் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையாப்பா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்து எக்ஸில் இல்லை. இப்போ பாருங்கள் 2க்கு எந்த ஆரோவுமே வரல. அதே மாதிரி இங்கே அதுக்குள்ளே பாருங்கள் 6 இருக்குது, 6க்கு எந்த ஆரோவுமே இங்கே வந்து மார்க் பண்ணலை. ஸோ 2 பாருங்கள் ஃப்ரீயாக எந்த ஆரோவுமே இல்லை. ஸோ இதுக்கு எந்த இமேஜுமே எக்ஸில் இல்லை. அதனால தான் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.